சாலை, வடிகால், ஸ்ட்ரீட் லைட் என வார்டுக்குள் எந்த பணிகள் நடந்தாலும் கமிஷன், மிரட்டல், அடாவடி என தொடர் புகாருக்குள்ளான 4 கவுன்சிலர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் நோட்டீஸ் பறந்திருப்பது சென்னை மாநகராட்சியின் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 200 வார்டுகள் உள்ளன. மாநகராட்சி பகுதிகளில் சாலை, குடிநீர், மின் கேபிள் பதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்களிடம் அதிக கமிஷன் கேட்டு மிரட்டுவது, கொடுக்கவில்லை என்றால் பணிகள் நடைபெறாமல் தடுப்பது, அதை மீறியும் பணம் தரவில்லை என்றால் ஒப்பந்த நிறுவன ஊழியர்களை தாக்குவது, அதிகாரிகளை தரக்குறைவாக பேசுவது என கவுன்சிலர்கள் சிலர் தொடர் புகார்களுக்கு உள்ளாகினர். குறிப்பாக குடிநீர், கழிவுநீர் திட்ட பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியது, குடிநீர் இணைப்பு பெற விண்ணப்பிக்கும் மக்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்தது, பணம் தர மறுப்பவர்களுக்கு இணைப்பு வழங்கக்கூடாது என அதிகாரிகளை வற்புறுத்துவது என சில கவுன்சிலர்கள் மீது முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை புகார் சென்றது. இதனை அடுத்து புகாருக்குள்ளான ஒவ்வொரு கவுன்சிலர்கள் குறித்தும் சிறப்பு அதிகாரிகள் மூலம் தனித்தனியே விசாரணை நடத்தப்பட்டது. இதில் மாதவரம், அம்பத்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் உள்ள சில கவுன்சிலர்கள் மீது மக்கள் அதிக அதிருப்தியில் உள்ளதும், அவர்களால் அரசின் திட்டப் பணிகளுக்கு அதிக இழப்பு ஏற்பட்டுள்ளதும் தெரிய வந்தது. இதை அடுத்து புகாருக்குள்ளான கவுன்சிலர்கள் குறித்த முழு விவரங்களுடன் அமைச்சர் நேருவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து 29வது வார்டு கவுன்சிலர் கார்த்திகேயன் திருநாவுக்கரசு, 189வது வார்டு கவுன்சிலர் பாபு, 195வது வார்டு கவுன்சிலர் ஏகாம்பரம் ஆகிய 3 திமுக கவுன்சிலர்களுக்கும் 193வது வார்டு அதிமுக கவுன்சிலர் கோவிந்தசாமிக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலர் கார்த்திகேயன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின்படி வழங்கப்பட்ட நோட்டீஸில் உங்கள் மீதுள்ள குற்றச்சாட்டுகளுக்காக கவுன்சிலர் பதவியிலிருந்து உங்களை ஏன் நீக்கம் செய்யக்கூடாது என குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான விளக்கம் கோரப்பட்டுள்ளது. நோட்டீஸுக்கு சரியான விளக்கம் அளிக்காத பட்சத்தில் 4 கவுன்சிலர்களின் பதவியும் பறிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற புகாருக்குள்ளாகியுள்ள மேலும் சில கவுன்சிலர்களுக்கும் அடுத்தடுத்து நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.